வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதன் சுவாமிக்கு ஒரு குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாயுமுடைய திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடல் 1270 மலம் தோல் சலம் என துவங்கும் பொது பாடலுக்கான பொருள் விளக்கம் பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பணம். இந்த பாடல் எம்பெருமான் திருவருள் அவனை கும்பிட நமக்கு விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனந்தா 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 தனந்தம் தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். மலம் தோல் ஜலம் தேற்று எலும்பால் கலந்து ஈட்டிடும் கூட்டில் தங்கிடும் மாயம் மயங்கா தீங்கா பயம் கோட்டிடும் காற்றுடன் போக்குற தந்தையும் மாதும் குலம் தாய்க்கு உடம்பால் பிறந்து ஏற்றிடும் கோத்து அடம் கூப்பிட தம்புவியாவும் குலைந்து ஆர்ப்பிடும் காட்டில் அம்தாள்கள் அன்பால் குணம் காத்து உனை கும்பிட ஆளாய். தலம் தாழ் தொடு அண்டா தடைந்தார்க்கு இளங்கா தடம் தாழ் புடைத்த அன்பினர் வாழ தரும் கூத்தரும் பார்த்து உகந்து ஏத்திட சாஸ்திரம் சாற்று நிற்கும் பெருவாழ்வே. அலைந்த ஆற்று எழும் கோ ஜலம் தீ கலந்து ஆள் தரம்போச்சி என கன்றிடும் வேளா அரங்காத்து உறங்கா திறம்பார்த்து இருந்தோர்க்கு அயர்ந்தோர்க்கு அளிக்கும் பெருமாளே. மலம் தோல் ஜலம் தேற்று எலும்பால் கலந்து ஈட்டிடும் கூட்டில் தங்கிடும் மாயம் மயங்கா தியங்கா பயம் கோட்டிடும் காற்றுடன் போக்குற தந்தையும் மாதும் குலம் தாய்க்கு உடம்பால் பிறந்து ஏற்றிடும் கோத்து அடம் கூப்பிட தம்புவியாவும் குலைந்து ஆர்ப்பிடும் காட்டில் அம்தாள்கள் அன்பால் குணம் காத்து உனை கும்பிட ஆளாய் அப்படின்னு முதல் பதில சுவாமி வேண்டுகிறார். ரொம்ப இணக்கமான வரிகள். என்ன சொல்றார் அப்படின்னா, மலம் தோல் ஜலம் தெற்று எலும்பால், மலம் தோல் ஜலம் செறிந்துள்ள, தெற்றுனா செறிந்துள்ள, எலும்பு இவைகள் கலந்து ஈட்டிடும் கூட்டப்பட்ட கூட்டில் கூடாகி இந்த உடம்பில் தங்கியிருக்கும் மாய வாழ்க்கை மயங்கியும் தியங்கியும் சஞ்சலப்பட்டு பயம் கூட்டிடும் காற்றுடன் பயன்தர வளைக்கப்பட்ட பயன் தரப்புக வைக்கப்பட்ட காற்றோடு பிராணவாயுவோடு போக்குற நீங்க உடலை விட்டு விலக தந்தையும் மாதும் அதாவது மனைவியும் குலம் தாய்க்கு சிறந்த தாய்க்கு உடம்பால் பிறந்து ஏற்றிடும் கொத்து தாயுடன் கூட பிறந்தவளாய் விளங்கும் வர்க்கத்தினர் அதாவது கூட்டத்தினர் உறவினர் அடம் கூப்பிட கொடுமையாய் மிக பலமாய் கூப்பிட புலம்ப அழ தாம் வாழ்ந்த புவியாவும் இடத்தில் உள்ளார் யாவரும் குலைந்து உள்ளம் சோர்வுற்று ஆர்ப்பிடும் காட்டில் அழுகை ஓசையிடும் காட்டிலும் ஓசையிடும் முன் தாள்கள் உனது அழகிய திருவடிகளை அன்போடு குணம் காத்து நற்குண காப்போடு நல்ல குணத்தோடு உன்னை கும்பிட்டு வணங்கும்படி என்னை நீ ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். இரண்டாவது பகுதியில் தலம் தாழ் தொடு அண்டா தடைந்தார்க்கு இளங்கா தடம் தாழ் புடைத்த அன்பினர் வாழ தரும் கூத்தரும் பார்த்து உகந்து ஏத்திட சாஸ்திரம் சாற்றி நிற்கும் பெருவாழ்வே. அலைந்தாற்று எழும் கோ சலம் தீ கலந்து ஆள் தரம்போச்சி என கன்றிடும் வேளா அறங்காத்து உறங்கா திறம்பார்த்து இருந்தோர்க்கு அயர்ந்தோர்க்கு அளிக்கும் பெருமாளின்னு முடிகிறது. அதாவது தலம் தாழ் தலம் திருவடியாக இடத்தை தொட்டு அண்டா அண்டி நெருங்கி தடைந்தார்க்கு கட்டினவர்களுக்கு உன் திருவடியை மனத்தில் நன்கு கட்டி பிடித்தவர்களுக்கு அழுத்தமாக சிந்தித்து தியானிப்பவர்களுக்கு அந்த திருவடி இளங்கா இளம் பூஞ்சோலை தடம் குளிர்ந்த பொய்கை ஆகும். அத்தகைய தாழ் திருவடியை புடைத்த ஆரவாரத்தோடு போற்றிய பக்தர்கள் வாழத் தரும் வாழ்வுறும்படி உதவுகின்ற கூத்தப்பிரானாம் சிவபெருமானும் பார்த்து மகிழ்ந்து ஏத்திட போற்றி செய்ய அழகிய சாஸ்திரம் ஞான நூலை சாற்றி நிற்கும் அவருக்கு உபதேசித்து நின்ற பெருஞ்செல்வமே. அலைந்த அதாவது வெள்ள நீர் அசைந்து வந்த ஆற்றலும் வைகை ஆற்றில் எழுந்து எதிரேறி வந்த கோ உனது சொல் நீ எழுதிவிட்ட திருப்பாசுரத்தின் பெருமையை கண்டு ஜலம் நீரிலும் தீ நெருப்பிலும் கலந்து சபதத்தில் அதாவது போட்டியில் கலந்து ஆள் தரம் போச்சு, நம்முடைய ஆண்மை தரம் நமது ஆண்மையும் மேன்மையும் போச்சு தொலைந்ததன் என்று சமணர்கள் சொல்லும்படி கன்றிடும் கோபித்த வேலனே. சம்பந்தமூர்த்தி அறங்காத்து தர்ம நெறியை காப்பாற்றி அந்த நெறியில் உறங்கா திறம்பார்த்து உறங்காத தூங்காத சோர்வு கொள்ளாத வகையை கண்டு இருந்த பெரியோர்களுக்கும் அயர்ந்தோர்க்கும் உன்னை பூஜித்து வழிபடுவோருக்கும் அளிக்கும் வரங்கள் தருகின்ற அல்லது அருள் செய்கின்ற பெருமாளை உன்னை கும்பிட ஆளாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இந்த பாடலில் தேற்று அப்படிங்கிறார். தேற்றுனா தெற்று, அதான் தேற்று வந்திருக்கு. அடுத்தது மாயம் அப்படிங்கிறார். மாயம்னா மாய வாழ்க்கை. பயம் கோட்டிடும் காற்று, பயனாக வளைக்கப்பட்ட பிராணவாயு
தாய் கூடம்பால் பிறந்து ஏற்றிடும் கொத்து தாயோடு கூட பிறந்தவருடைய வர்க்கம் அடம் கூப்பிட கொடுமையாய் புலம்ப புவிங்கிறது இடம் ஆர்ப்பிடும் காட்டு அழுகை யோசை எழுமுன் இறைவன் தாழுக்கு இளங்கா, அதாவது இறைவன் தாழுக்கு இளங்கா தடம் இவையெல்லாம் ஓமையாக சொல்கிறார். இளவேனிலும் மூகவண்டரை பொய்கையும் தூண் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழில் என்பர் அப்பர். அதே கருத்தை தான் குருநாதர் இந்த பாடலில் அவங்க வைக்கிறார். அடுத்தது சிவபெருமானுக்கு எம்பெருமான் முருகவேள் உபதேசித்தது அதை சொல்கிறார். சாத்திரம் சாற்றி நிற்கும் பெருவாழ்வுங்க. அடுத்தது அலைந்தார் 7வது அடியில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். என்னது? அலைந்த ஆற்று எழும் கோச்சலம். இங்கே அம்மனர்கள் ஜலத்திலும் தீயிலும் இட்ட ஏடு அபஜெயப்பட்டு போனதை குறிப்பிட்டு சொல்கிறார். அடுத்தது கோச்சலம். கோங்கிறது சொல், பிங்களத்தை குறிப்பிருக்கு. அயர்தல்ங்கிற அயர்ந்தார்க்கு அழிக்கும். அயர்ந்தார்னா வழிபடுபவர், அயர்தல்னா வழிபடுதல், அயர்ந்தார்னா வழிபடுபவர். பூஜித்தல் விரைமலர் தூய் பலி செய்து அயரா நிற்கும் பார் திருக்கோவியார். அழிக்கும்னு அருள் செய்யும். அஞ்சினார்க்கு அழித்தலும் பார் சிறுபானாற்றப்படல். அதையே கருத்தை தான் இந்த இடத்துல நம்ம குருநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இப்போ மலம் தோல் நீர் ஆவி ஆகியவைகளும் செறிந்துள்ள எலும்பு இவைகளும் கலந்து கூட்டப்பட்ட கூடாகி இந்த உடம்பில் தங்கியிருக்கும் மாய வாழ்க்கையில் மயங்கியும் சஞ்சலப்பட்டும் பயந்தர வைக்கப்பட்ட பிராணவாயுவோடு நீங்க உடலை விட்டு நீங்க தந்தையும் மனைவியும் சிறந்த தாயோடு கூட பிறந்தவராய் விளங்கும் கூட்டத்தினர் உறவினர்கள் மிக பலமாய் கூப்பிட தாம் வாழ்ந்த இடத்தில் உள்ள யாவரும் உள்ளம் சோர்வுற்று அழுகை ஓசை எழும் சுடுகாட்டிலும் உன்னுடைய அழகிய திருவடிகளை அன்போடு நல்ல குணத்தோடு மனதில் இருத்தி உன்னை கும்பிட்டு வணங்கும்படி என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு முதல் பதிவு. 2வது பதிவு சொல்கிறார். திருவடியாக இடத்தை தொட்டு நெருங்கி கட்டிப்பிடித்த அடியவர்களுக்கு இளம் பூஞ்சோலை குளிர்ந்த பொய்கை ஆக விளங்கும் திருவடி ஆரவாரத்தோடு போற்றிய அன்பர்களுக்கும் வாழ்வுறும்படி உதவுகின்ற கூத்தப் பெருமானும் கண்டு மகிழ்ந்து போற்றி செய்ய அழகிய ஞானனுடைய சிவனாருக்கு உபதேசித்து நின்ற பெரும் செல்வமே, வெள்ள நீர் அசைந்த ஆற்று எதிரே வந்த உன்னுடைய சொல் நீ திருஞான சம்பந்தமாக எழுதிவிட்ட திருப்பாசுர ஏட்டின் பெருமையை கண்டு நீரிலும் நெருப்பிலும் சபதம் செய்து போட்டியில் கலந்து நமது ஆண்மையும் தொலைந்தது என்று சமணர்கள் சொல்லும்படி அவர்களை கோபித்த வேலாயுத பெருமானை தர்மநெறி காப்பாற்ற தூங்காமலும் சோர்வடையாமலும் இருக்கும் வகையை கண்டிருந்த பெரியோர்களுக்கும் உன்னை பூஜித்து வழிபடுபவர்களுக்கும் வரங்களை தந்தருள்கின்ற பெருமாளே, உன்னை கும்பிட்டு வணங்கும்படி என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுள்ள பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பித்தான் அருள் பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருள் எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுதபாணி சுவாமி கருணையின் மொத்தம் கருணையின் உச்சம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சமர்ப்பணம் ராஜனம் பழனி ஆண்டவனுக்கு அரோவர் அரோவர் அரோவர்.